அரசியலுக்கு வருகிற வரை அவர் நடிகர். அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவும் கண்காணிக்கப்படுது. அரசியல் என்பது தனிநபர் தாக்குதல் தான். ஏன்னா தனிநபரே ஒழுக்கமில்லாதவன். நண்பர் என்பது வேறு, திரைப்படத்துறை கதாநாயகி என்பது வேறு. சில அரசியல் நிகழ்வுகளுக்கு பின்னால் இந்த நடிகைகள் இருக்கு. விஜய் வந்து அறிவாலயத்தை சீட்னா கமலாலயம் இதுக்கு ஏன் கொந்தளிக்குது? கண்டிப்பா அறிவாலயத்துக்கு கமலாலயத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பு நாஞ்சில் சம்பத்துக்கு தெளிவா தெரியும். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. உச்சி மொட்டை வெயில்ல உலகத்துல யாருமே கூட்டினது 12 மணிக்கு தான் கூட்ட ஆரம்பிக்கும். ஒருத்தர் நீர்ச்சத்து இல்லாமல் இறந்து போயிருக்கு. காவல்துறை தானே அனுமதி தராங்க. அந்த மாதிரி நேரத்தில் காவல்துறை தான் அனுமதி தராங்க. காவல்துறை கொடுக்குற நேரத்தில் தான் அவங்க பண்ண முடியும். காவல்துறையிட்ட கேட்கிற நேரமே இவங்க 12 to 3. எனக்கே நினைவு இருக்கு, 2015 ஜெயலலிதா அம்மையார் கூட்டத்தில் பேசிட்டு இருக்கும்போது வயதானவங்க இறந்து போனாங்க. அப்போ தாவேக்கால இது நடந்தால் மட்டும் பெரிய அளவில் பேசப்படுது. இந்த கூட்டம் விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படும். விக்கிரவாண்டி கூட்டத்திற்கு முன்பு, விக்கிரவாண்டி கூட்டத்திற்கு பின்பு, சேலம் கூட்டத்திற்கு முன்பு பின்பு நீங்க 50% வாக்களிப்பதற்கு தயார் நிலையில் இருந்த இளைஞர்கள் நீங்க பின்னோக்கி போய். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பெருசாக பேசும் போகிற மாதிரி என்னன்னு பார்த்தோம்னா, நயினார் நாகேந்திரன் விஜயை நோக்கி கேள்வி எழுப்புறாரு. என்னன்னா, ஒரு வீட்டோட்டி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவர் முதல்ல திருசா வீட்டிலேருந்தே வெளியே வர மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் விஜயோடைய தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து பேசுகிறாருன்னா இது எதை காட்டுது? அரசியலில் இதுதான் ஜனநாயகம். அரசியலுக்கு வருகிற வரை அவர் நடிகர். அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய ஒவ்வொரு அங்க அசைவும் கண்காணிக்கப்படுகிறது. இதுதான் அரசியல். இப்போ தான் அரசியல் சூடு பிடிக்குது. இப்போ திரிஷாவோட இவருக்கு என்ன தொடர்பு, இப்படி பல விஷயங்கள் இனிமேல் தான் வரும். இதுதான் அரசியல். இத்தனை ஆண்டு காலம் அரசியல் என்பது தனிநபர் தாக்குதல் தான். ஏன்னா தனிநபரே ஒழுக்கமில்லாதவன். தனிநபரே ஒழுக்கமில்லாதவர்கள். அப்போ அந்த ஒழுக்கமில்லாதவர்கள் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை. இல்லை, 2 பேர் நண்பர்களாக இருக்கிறாங்க, அதுக்கு 2 பேர் இணைச்சி பேசுறது சரியா இருக்குமா? இல்லைங்க, அதாவது நண்பர் என்பது வேறு, திரைப்படத்துறை கதாநாயகி என்பது வேறு. இந்த கதாநாயகிகள், அதாவது பெண்களை நம்ம குறைத்து அரசியல் ரீதியாக மையப்படுத்துவது தவறு. இருந்தாலும் சில அரசியல் நிகழ்வுகளுக்கு பின்னால் இந்த நடிகைகள் இருக்கிறார். அரசியல் நிகழ்வுகளுக்கு, அரசியல் மாற்றங்களுக்கு பின்னால், கூட்டணி மாற்றங்களுக்கு பின்னால், இப்போ டெல்லி தலைவர்களை குளிர்விப்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை வேறு மாநிலத்துக்கு கூட்டணி ஆட்சி கவிழ்ந்து போகாமல் இருப்பதற்கு அழைத்து கொண்டு போகும்போது இது போன்ற நடிகைகளுடைய தயவு தேவைப்படுகிறது. சில நடிகைகளுடைய துணை ஏஜென்ட்டுகள் பலருடைய, அவர் சில சமயம் எம்எல்ஏ கூட வந்துடுறாங்க. இந்த மாதிரி உறவுகள் திராவிட இயக்கத்துக்கு புதுசல்ல, பழசு. அப்போ அதை கேஷுவலாக அவர் பேசுகிறார். டெல்லியிலிருந்து எம்ஜிஆர் காலத்தில் மங்குவானான்னு ஒரு உள்துறை அமைச்சர், அந்த உள்துறை அமைச்சரை வருகிற போதெல்லாம் எம்ஜிஆரை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஆட்சியை கவுழ்கணுங்குவார். எம்ஜிஆர் ஆளுநர் மாளிகையில் வைத்து மக்வானாவையே கவுத்து விட்டார் ஒரு புன்னகை அரசி மூலம். இதெல்லாம் அரசியல சகஜம். தமிழக அரசியலில் இது போன்ற அரசியல்லாம் மிக மிக சாதாரணம், சகஜம். அது அந்த அடிப்படையில் தான் சொல்கிறார். இது ஒன்றும் ஏதோ புனிதர்களோ புத்தர்களோ இருக்கக்கூடிய அரசியல் அல்ல. நாஞ்சில் சம்பத் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து அறிவாலயத்தை சீட்னா கமலாலயம் இதுக்கு ஏன் கொந்தளிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது அறிவாலய நாஞ்சில் சம்பத்தோடைய கருத்தில் ஏதாவது லாஜிக் இருக்குதா? இல்லை, நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் அவரே ஒரு காலத்தில் அறிவாலயம் தான். இந்த அறிவாலயம் பல காலம் அறிவாலயமும் கமலாலயம் ஒன்றா தான் இருக்குது. பார்த்தா இரண்டும் எதிர்ப்பதை போல இருக்குது. அறிவாலயத்தில் நடக்கிற ஊழல்களை கமலாலயம் கண்டுகொள்வதே இல்லை. கமலாலயம் எத்தனை வழக்கு போட்டிருக்கு 5 ஆண்டு காலத்தில்? இல்லையே. அண்ணாமலை வைத்து மிரட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டதே தவிர ஆளுநரா ஜுடிஷியல், ஆளுநரா நீதிபதி, ஆளுநரா தண்டனை கொடுப்பார். யாரை ஏமாற்றினீர்கள்? அப்போ கண்டிப்பாக அறிவாலயத்துக்கு கமலாலயத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பு நாஞ்சில் சம்பத்துக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் அறிவாலயத்தை அடித்தால்
கமலாலயம் பதறுகிறது என்பதற்கு நிறைய சான்றுகள் யார்கிட்ட இருக்கு? நாஞ்சில் சம்பந்தத்து இருக்கு. அதன் அடிப்படையில் தான் யதார்த்தமாக சொல்கிறார். சேலத்தில் நேற்று விஜய் அவர்களுடைய கூட்டம் ஒரு ஒரு 5000 பேர் அளவில் தான் கூடணும்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி கூட்டம் வந்து உள்ளே வந்ததை தாண்டி வெளியிலேயே வழிநெடுக்க இருந்தாங்க. இப்போ சேலம் அப்படிங்கிறது அதிமுகவுடைய கோட்டை, எடப்பாடி அவர்களுடைய பெல்ட். அந்த இடத்துல நேற்று விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ பெரிய எழுச்சியோடு கூடியிருக்காங்க. நேரடியாக அதிமுக அட்டாக் பண்ணி அவரும் பேசியிருக்காங்க, அதிமுகவும் நேரடியாக அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த அரசியல் போக்குங்கிறது அதிமுகவுடைய அக்ரெசிவ்க்கு என்ன காரணம்? இல்லை, சேலம் அதிமுகவினுடைய கோட்டை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஈரோட்டுக்கு அடுத்தபடியாக சேலத்தில் எடப்பாடியுடைய அரசியல் செல்வாக்கை சீர்குலைக்க வேண்டும். இதுதான் செங்கோட்டையனுடைய நோக்கம். செங்கோட்டையனுடைய வற்புறுத்தலுக்காகத்தான் சேலம் இந்த கூட்டம். இவர்களுக்கு அரசியல் அரிச்சுவடியே தெரியாது என்பதற்கு பல உதாரணத்தில் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகளை உச்சி மொட்டை வெயிலில் உலகத்தில் யாருமே கூட்டினதில்லை. உலகத்தில் இதுவரைக்கும் எந்த கட்சியும் எந்த தலைவனும் உச்சி வெயில் 12 மணிக்கு தான் கூட்ட ஆரம்பிக்கும். ஒருத்தர் நீர்ச்சத்து இல்லாமல் இறந்து போய்விட்டார். இதுவரைக்கும் 49 பேர் இறந்துருக்கான். 41 கரூரில். இதுவரை 2, 3 விக்கிரவாண்டி, மதுரை இப்படி எடுத்தால் ஏறக்குறை 8 பேர் இறந்துருக்காங்க. விக்கிரவாண்டியிலேருந்து சேலம் வரைக்கும் 49 பேர். 49 பேர் இறந்துருக்காங்க. இப்போ இந்த 49 பேர் மரணம் என்பது விஜய்க்கு தெரியுமா? அப்படி கூட்டம் நடந்துன்னா உச்சி வெயிலில் நீர்ச்சத்து இல்லாமல், பந்தல் இல்லாமல் மணிக்கணக்காக காத்திருந்தால் உடம்புல நீர் வற்றி, நாக்கு வற்றி மரணம் ஏற்படுங்கிற அடிப்படை விஷயமே தெரியாத இந்த கேரவன் வாழா. இவர் 20 நிமிஷம் கேரவன் விட்டு இறங்குறாரு. 100 பேர் போகக்கூடிய அந்த ஒரு கேரவனை ஒருவர் பயன்படுத்துகிறார். படுத்து உறங்குவதற்கும், வீடியோ பார்ப்பதற்கும், கேம்ஸ் விளையாடுவதற்கும். இல்லை, காவல்துறை தானே அனுமதி தராங்க. அந்த மாதிரி நேரத்தில் காவல்துறை தான் அனுமதி தராங்க. காவல்துறை கொடுக்குற நேரத்தில் தான் அவங்க பண்ண முடியும். இல்லை, காவல்துறையிட்ட கேட்கிற நேரமே இவங்க 12 to 3 தான். இவங்க தான் கேட்டிருக்காங்க. ஆமாம். ஏன்னா மரத்தடி ஜோசிய வெற்றிவேல் ராகன் பண்டிட்டுக்கு எழுதி கொடுக்கறத அவர் கேட்குறாரு. அப்போது கூட்டம் நடத்துவதை முடிவு செய்வது அரசா கட்சியா? ஒரு எடப்பாடி எத்தனை மணிக்கு வரணும்னு திமுகவோ அல்லது திமுக அரசே முடிவு பண்ண முடியாது. எப்போ எடப்பாடி எங்கே வரணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவார். அவருடைய கட்சி தான் முடிவு பண்ணும். காவல்துறையை முடிவு பண்ணால் ராத்திரி 12 மணிக்கு வாங்க, எங்கள் ஆளுங்கட்சியெல்லாம் போன பிறகு வாங்கினா ஒத்துக்குவார் எடப்பாடி? அப்படி அல்ல. இந்த கூட்டம் விஜய்க்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த நீங்கள் சேலம், அதாவது விக்கிரவாண்டி கூட்டத்திற்கு முன்பு, விக்கிரவாண்டி கூட்டத்திற்கு பின்பு, சேலம் கூட்டத்திற்கு முன்பு பின்பு, இப்படி நீங்கள் அரசியல் இப்போ 2ஆக பிரித்து கொள்ளலாம். விஜய்க்கு நீங்கள் 50% வாக்களிப்பதற்கு தயார் நிலையில் இருந்த இளைஞர்கள் நீங்கள் பின்னோக்கி போயிட்டுருக்காங்க. இவருக்கு அடிப்படை அரசியலே தெரியாது. இன்னொரு 3 விஷயம் எப்படின்னா, திமுகவை இவர் வலுவாக எதிர்ப்பதில்லை. திமுகவுடைய ஊழல்களை பட்டியல் போட்டு நீங்கள் அண்ணாமலை காலி டப்பா அடிப்பார்ல, திமுக ஃபைல்ஸ், இப்படி இதுதான் இப்போ தமிழ்நாட்டுடைய எதிர்பார்ப்பு. அதான் விஜய் கூறு தீட்டுவதே இல்லை. அதிமுகவுடைய கடந்த கால ஊழலை கூறு தீட்டுவதே இல்லை. அதிமுக திமுக 2 பேரும் ஊழல் கட்சிகள் என்று நீங்கள் விஜயகாந்த் பாணியில் விஜய் அரசியல் செய்வதே இல்லை. ஏன்னா ஆதவர்ஜனாவோ அருண்ராஜோ எழுதி கொடுக்கறத கிளிப்பில் மாட்டி வச்சு படிப்பது தான் சினிமா ஷூட்டிங். இதுதான் பொதுக்கூட்டமா? இதுதான் அரசியலா? இதைத்தான் பெரியாரிடம் கற்றுக்கொண்டாயா, காமராஜரிடம் கற்றுக்கொண்டாயானா? இல்லை. இப்போ தாவேகா கூட்டத்தில் அவர் ஏற்கனவே உடல் பிரச்சனையாக இருந்திருக்கிறாரு, அதோட வெளிப்பாடாக நேற்று இறந்துருக்கிறாரு அப்படின்னு தாவேகா தரப்பில் சொல்கிறாங்க. எனக்கே நல்ல நினைவு இருக்குது, 2015 ஜெயலலிதா அம்மையார் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது வயதானவங்க 3 பேர் இறந்து போனாங்க. அப்போது தாவேக்காவில் இது நடந்தால் மட்டும் பெரிய அளவில் பேசப்படுதா? இல்லை, தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் சாயங்காலம் 6 மணிக்கு வராருன்னா காலையில் 6 மணிக்கு எவனும் கூடுறது இல்லை. ஜெயலலிதா பார்க்குறக்கோ, கருணாநிதியை பார்க்குறக்கோ, எடப்பாடி பார்க்குறக்காகவோ இப்படியெல்லாம் யாரும் கூடுவதே இல்லை. நீங்கள் கரூரில் என்ன குற்றச்சாட்டுனா, விஜய் 12 மணிக்கு வருவார், விளம்பரம் கொடுத்துருக்கான். 2 மணிக்கு பேசுவார், விளம்பரம் கொடுத்துருக்கான். அந்த தினசரி பத்திரிகையில் பக்கமாக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் பேரில் விளம்பரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் 2 மணிக்கு தான், 12 மணிக்கு தான் என்ன பண்ணுறாரு, வீட்டில் இருந்தே புறப்படுறாரு. எல்லா கேமரா அங்கே தான் படுத்து கிடக்கிறான்.
இந்த மானங்கட்ட மீடியாக்கள் விஜய் வீட்டில் தான் படுத்து கிடக்கிறான் எல்லா பையனும். இங்கே எத்தனை மணிக்கு பேசுவார் விளம்பரம்? 2 மணிக்கு. இப்போ 1 மணிக்கு தான் வீட்டிலேருந்து கார் கிளம்புதுன்னு கேமராவில் பதிவு பண்ணுறான். இல்லை இப்போ மாலையில் வந்தால் அதிக அளவில் மக்கள் கூடிடுறாங்க, இளைஞர்கள் வந்துடுறாங்க, அது பெரிய அளவில் பிரச்சனையாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் படிப்பணி எடுத்து தான் இப்போ காலையில் மாற்றுறாங்க. காலை இல்லை, உச்சி வெயில். காலைன்னு சொல்லாதீங்க, உச்சி வெயில். எந்த முட்டாளும் உச்சி வெயிலில் கூட்டமே போட மாட்டான். நீங்கள் வெயிலுடைய தாக்கம் எப்போ உக்கிரமாக இருக்கும், வெயில் எப்போ வெயிலே இருக்க அடிக்கும் அவருக்கே தெரியாது. இந்த கேரவன் பாய்க்கு உச்சி வெயிலுடைய பாதிப்பை தெரியாத இந்த கேரவன் பாய் அப்போ இது ஒன்றும் ஜோசிகாரன் எழுதி கொடுத்துருக்கணும். வேற எந்த ஆளும் உச்சி வெயிலில் கூட்டம் போடுவதற்கு யாரும் ஆலோசனையே சொல்ல மாட்டான். நான் எதுக்கு இருட்டை பார்த்து கல்லெறின்னு சொல்லி நேரடியாக அதிமுகவை அந்த இடத்துல இருந்தே சீன்றாரு. அதிமுக எதிர்ப்பை விஜய் அதிகப்படுத்துறாரு. அதிமுக ஐடிவிங்க எடப்பாடி பழனிசாமி வரை இறங்கி அடிக்கிறாங்க தாவேக்காவை. அதிமுக தாவேக்கா மோதல் அதனுடைய வியூகம் தான் என்ன? இல்லைங்க, அதாவது அதிமுக ஒரு ஆளுங்கட்சி, 66 எம்எல்ஏ உள்ள ஒரு கட்சி. இந்த கட்சியை ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் திமுக ஆளுங்கட்சி, எனக்கு திமுகவுக்கு தான் போட்டினா அப்போ அதிமுகவே களத்தில் இல்லையா? இதுதான் அதிமுக வெர்சு தாவேக்கா. தாவேக்காவுடைய ஊழல்களை பட்டியல் போடுவதற்கு அதிமுகவும் தயாராக இல்லை, அதிமுகவுடைய ஊழல்களை பட்டியல் போடுவதற்கு விஜயும் தயாராக இல்லை. அப்போ என்ன காரணம்னா திமுகவும் அதே ஃபார்மாலிட்டி தான். விஜயினுடைய ஊழல், விஜயினுடைய பட தயாரிப்பு, விஜயுடைய பினாமிகள், எத்தனை பேர் விஜய் படம் எடுத்தவன் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கான், இவர் எப்படி வந்தார், இவருடைய அரசியல் ஆர்வம் என்ன, ஜெயலலிதாவிட்ட போய் கொடநாட்டில் நின்னது, தலைவா படம் எடுத்தது, இன்கம் டேக்ஸில் இவர் மாட்டிக்கொண்டது, இவர் விசாரித்தது, 1.5 கோடி ரூபா காருக்கு வரி கட்டாமல் பதுங்கியது, இப்படி மக்களிடம் போய் சேரக்கூடிய எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லுகிற ஊழல்வாதி யார்? இந்த ஆதவ் அர்ஜுனா, அவருடைய ரோல் என்ன? இப்போ புஷி எப்படி 300 கோடி வசூல் பண்ணுறாரு, இது எதற்காக? இப்படி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம பேசுகிறோம் திமுக வலுமையான ஐடி விங் வச்சிருக்கு, ஆர்எஸ்எஸ் காரனெல்லாம் கொண்டு வந்து திமுக ஐடி விங் விலை பேசி வச்சிருக்கு. நேற்று அந்த கூட்டத்தில் பத்திரிகையாளர் தாக்கப்பட்ட மாதிரிலாம் செய்திகள் போடுறாங்க. இது பத்திரிகையாளர் உண்மையாகவே தாக்கப்பட்டாங்களா? இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் விஜய் நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு மரியாதையே கிடைக்காது. தோளில் துண்டை போட்டு பேசியாக தான் சொல்லுவோம். நம்ம பழைய என்டிடிவி ரிப்போர்ட்டரை பார்த்தோம்ல, விஜய் கட்சி துண்டை போட்டுட்டு டேனியல், ஆமாம் பேசியா, இப்படி தான். அவனுக்கு ஊடகவியலாளர்னா என்னென்ன தெரியாது. விஜய ஊடகத்தை சந்திக்க மாட்டார, குண்டக முண்டை கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. இந்தியா டுடே யாருக்கும் பேட்டி கிடையாது, எல்லாம் உட்காந்து எழுதிங்க, அவ்வளோதான். இப்போ என்னதான் காரணம் சார்? இப்போ என்டிடிவியில் ஏற்கனவே விஜய் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. எடுத்ததை பாதியிலே கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து இன்டர்வியூவாக சொந்த இன்டர்வியூவாக மாறிச்சு அப்படின்னாங்க. நேற்று இந்தியா டுடே இவ்வளோ விமர்சனங்கள் வந்ததுக்கப்புறம் இந்தியா டுடேலையும் அந்த பேட்டி எடுத்தவங்கள தான் பேட்டி எடுக்கிற நிலைமையில வந்திருக்குது. விஜய் உண்மையாகவே பேட்டி எடுக்கலையா? பேட்டி எடுத்து அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் போனதுனால வெறும் வாய்ஸ் ஓவர் மாதிரி மாறுதா? என்ன தான் நடக்குது அதில்? அதாவது விஜய்க்கு சமூக அரசியல் தெரியாது, திமுகவை பற்றிய அரசியல் தெரியாது. இப்போ எடப்பாடி இந்தியா டுடேக்கு போகிறாரு, உங்களுக்கு தான் நோட்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? நீ என்ன கேட்க போகிற எனக்கு எப்படிப்பா தெரியும், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஓட்டு சொன்னாரா இல்லையா? இது யதார்த்த அரசியல். எடப்பாடி எப்போ முதலமைச்சர் நாற்காலிக்கு வராரு? 2016க்கு பின்னாடி தான். அதுக்கு பிறகு அவர் டிவி பார்த்ததே இல்லை. ஜெயலலிதா இருக்கும்போது பேட்டியெல்லாம் யாரும் கொடுக்க முடியாது. அதுதான் அதிமுக. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் முழுமையாக தெரியாத காரணத்தினால நிருபர்கள்ட்ட எக்ஸ்போஸ் ஆயிடுவார். நிருபர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, திக்கி திணறுவதை லைவாக பார்த்தான்னா விஜயை துப்பிட்டு போயிடுவான். இல்லை, ஏற்கனவே இப்போ முதலமைச்சர் எடுக்கிறதையோ துணை முதலமைச்சர் எடுக்கிறதோ இவங்க எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸாக தான் பார்த்துருக்குறோம். இப்போ அந்த மாதிரி ஸ்கிரிப்டட் இன்டர்வியூஸ் கூட விஜயால் பதில் சொல்ல முடியாதா? முடியல, அதுதானே படம் பிடிக்க முடியல. உண்மை நிலை அதாங்க, யதார்த்தம் அதாங்க. இப்போ கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கிறதை போல பேச தெரியல, அரசியலே தெரியல. பத்திரிகையாளரை ஏன் சந்திக்க மறுக்கிறாருன்னா இதான் குற்றச்சாட்டு. இந்த பத்திரிகைகள்லாம் எதுக்கு போகிறாங்க? ஒருத்தர் அவங்க மரபுலேயே ஒரு கெஸ்ட்டை நேரடி தான் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூ எடுத்தவரை இன்டர்வியூ எடுக்கக்கூடிய நிலைமைங்கிறது இதுவரை இல்லாத ஒரு ட்ரெண்டு. அப்படி இருக்கும்போது இந்த முன்னணி ஊடகங்களை எதுக்கு விஜய்கிட்ட போகிறாங்க? இல்லை, முன்னணி ஊடகங்களுக்கு செய்தியை எப்படி இருட்டடிப்பு செய்வது? ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சில சேனல் முதலாளி இருக்கான், அதிமுகவுக்கு ஆதரவாக சில சேனல் முதலாளி இருக்கான், பாஜகவுக்கு ஆதரவாக
சில சேனல் இருக்கான். இவன் என்னத்தை செய்தி எடுத்துருவான்? எந்த செய்தியும் எடுக்க மாட்டான். இவர்களுக்கு விஜய் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது 50 கேமரா படுத்து கிடப்பான். செங்கோட்டையன் வீட்டில் எங்கேயோ ஒழிச்சுக்கிட்டாரு, அங்கே 50 கேமரா படுத்து கிடப்பான். இதுதான் இங்கே இங்கே 10 ஊடகம் என்பது மானங்கட்டு போய் நிற்குது. பச்சைமுத்தூர் ஊடக முதலாளி அவர் என்னத்தை அந்த நிறுவனம் என்ன சொல்லிடும்? தலைமறைவாக ஓடிப்போன மதன் அவன் மெடிக்கல் சீட்டை பிளாக்கில் விற்றுருவார். யார்? பச்சைமுத்து 50 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவார். மதன் என்ன பண்ணுவார்? 75 லட்சத்துக்கு விற்பார். இந்த மதன் வருட வருமானம் வட இந்திய மாணவர்களை கொண்டு பச்சைமுத்து எஸ்ஆர்எம் நிறுவனத்தில் சேர்த்து விடுகிற ஒரு தரகர். அவரே ஒரு டிவி ஆரம்பிக்கிறார். அதான் வேந்தர் டிவி. இவர் ஜெயிலுக்கு போன பிறகு தலைமறைவாக ஓடி ஒளிந்த பிறகு அந்த டிவியை மதனுடைய பேரிலிருந்து அப்படியே எழுதி வாங்குறாங்க. இதுதான் அப்போ இந்த ஊடகங்களுடைய லட்சணம் புரியுதா? அவன் என்ன உண்மை சொல்லிடுவான்? இங்கே வேலை பார்க்குறவன் அதெல்லாம் விஜயகாந்த் கேப்டன் டிவி இருக்கிற பொழுது அந்த கட்சி ஒன்றிய செயலாளர்கள் தான் நிருபர்கள். எனக்கு பல பேர் தெரியும். அவனுக்கு என்ன தெரியும் ஊடகத்தை பற்றி? அவர்கள் தான் நான் சம்பளம் கொடுக்க முடியாதல்ல. அதனால் கேப்டன் டிவி நிருபரம் யார்? கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர் தான் அங்கே நிருபர். அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய வேகத்தை, வீரியத்தை திமுக டிவி அதிகப்படுத்துவதில்லை. அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிற காரணத்தினால விஜய் ஏதோ ஒரு வகையில் திமுக எதிர்ப்பாளர் தான், அதிமுக எதிர்ப்பாளர் அல்ல. அதனால் திமுகவும் விஜய் எதிர்ப்பு வீரியத்தை கூர்திட்டுவதில்லை. ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி கூட இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, பாஜகவுடைய கூட்டணியிலாம் திமுக இருக்கு, அதனால அவங்க வழக்கு போட மாட்டான்னு சுப்பிரமணிய சாமி சொன்னார். இப்போ சுப்பிரமணிய சாமி பாஜகவுடைய முக்கியமான தலைவரில் ஆர்எஸ்எஸ் பெரிய ஐடியாலஜிஸ்ட். அவரே எப்படி சொல்றாருன்னா இதை எப்படி பார்க்கறது? இதை உண்மை அதுதானே, உண்மை தான் சொல்கிறாரு. திமுக மீது ஒரு மிகப்பெரிய சாஃப்ட் கார்னர் வச்சுருக்க பாஜக. என்ன காரணம்? 1,50,000 கோடி நீங்கள் வெளிநாட்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது இந்தியாவோட அந்த உளவு பிரிவு பூரா செயலிழந்து போச்சா? 1,50,000 வருஷம் 30,000 கோடி போயிருக்குன்னு யார் சொல்கிறா? அறிவாலயத்தில் ஒரு சீனியர் அமைச்சரே சொன்னதாக செய்தி ஓடுதா? வருடம் 30,000 கோடினா 5 வருஷத்தில் 1,50,000 கோடி அப்படியே எங்கே அரசு கஜானாவுக்கு போகாமல் அப்படியே போயிடுச்சுன்னு அதுக்கு அதுதான் அர்த்தம். இது தேசபக்தர்கள், ஓம்காளி ஜெய்காளி, இந்து மத அரசியல் பண்ணக்கூடிய பாஜக ஏன் நடவடிக்கை எடுக்கல? பாஜக ஆட்சி கவிழ்கிற பொழுது அந்த ஆட்சியை தூக்கி பிடிப்பதற்கு 99 கருணாநிதி, முரசொலி மாறன் தயார் நிலையில் இருந்தார்கள். இப்போ அதே போல் முரசொலி மாறன் இடத்துல மாப்பிள்ளை சபரீசனும், கருணாநிதி இடத்துல கருணாநிதி மகனும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதுதான் அரசியல். சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.